இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 2026ல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு பட்ஜெட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு பட்ஜெட் வந்து நாங்க ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வரையறை, அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன், அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம். அடுத்த 1 வருஷத்துக்கான இல்ல அடுத்த 6 மாசத்துக்கான திட்டங்கள் இதுதான் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் தாக்கல். இத வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ள வந்துட்டு நாங்க இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டிஸ் வந்துட்டு இதுக்கு எப்படி நீங்க இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கால்குலேஷன்ஸ், இல்ல அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆளுநர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்துட்டு செய்யப்பட போகுது. ஆனா இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை எப்படியெல்லாம் தீர்மானிக்கும், அல்லது பழைய திட்டங்களுடைய விஷயங்களை வந்துட்டு இவங்க எடுத்துட்டு இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்றாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறனா என்ன? பட்ஜெட் வந்து எப்படி தயாராகுது? ஏன் வந்துட்டு ஒரு நாட்டுக்கும் சரி, ஒரு மாநிலத்துக்கும் சரி பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா வந்துட்டு இது நீங்க உங்களுடைய ஃபேமிலி கூட வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். உங்க ஃபேமிலியில வந்து உங்க அப்பா இருப்பாரு, இவ்வளவு சம்பளம் வாங்குவாரு, 30,000 சம்பளம் வாங்குறாருன்னா சேவிங்ஸ்க்கு ஒரு 10,000, வீட்டினுடைய செலவுக்கு ஒரு 20,000, மத்த இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரிப்பார் இல்லையா? அதே கான்செப்ட் தான் மாநிலத்துக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். ஸோ முதல்ல முழு பட்ஜெட் எவ்வளவு? இந்த பட்ஜெட்டுடைய முக்கியத்துவம் என்ன? தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்துட்டு அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க? அது எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள வந்துட்டு வருதா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டயும் இருக்கும். இவங்க இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினருக்கும் அடுத்த கட்சியினருக்கும் வந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த பட்ஜெட்டுக்குள்ள வர வேண்டிய விஷயம். அடுத்து நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வருமானத்தை விட அதிகமான செலவு செஞ்சா என்ன ஆகும்? கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதே போலதான் செலவு ரொம்பவும் குறைஞ்சிட்டா வளர்ச்சியே வந்துட்டு இருக்காது இல்லையா? வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய கணக்கு. அதே கணக்கை தான் பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசும் பண்ணுது, ஒரு நாடுமே வந்துட்டு பண்ணுது. குடும்பத்தினுடைய வருமானம் ஆயிரங்கள்லயும் இருந்தா, லட்சங்கள்ல இருந்தா, கோடிகள்ல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்துட்டு பிரிக்கணும் இல்லையா? கான்செப்ட் அதுதான். ஸோ ஜிஎஸ்டி உடைய பங்கு, மாநில வரிகள், மத்திய அரசுடைய நிதி எவ்வளவு அவங்க கொடுத்திருக்காங்க, பதிவு கட்டணங்கள், மதுபான வருவாய், வணிக வரிகள் இப்படின்னு பல கட்டணங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த பல கட்டணங்களையும் வந்துட்டு இவ்வளவு நாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசம்பிளியில அவங்க கணக்கு காட்டுறோம். அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி துறைகள்ல வந்துட்டு செலவு செய்யறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி, மருத்துவம், விவசாயம், சாலைகள், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், குடிநீர், காவல்துறை அவங்க டிபார்ட்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுடைய சம்பளம், அதை ஏத்துறது இறக்குறது, அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள், இப்படி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு நிதி வந்து நீங்க ஒதுக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அசம்பிளியில வந்து அவங்க தாக்கல் பண்ணணும். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமுமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பொருளாதார நிபுணர்கள் மட்டும் கிடையாது, மாணவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள், வேலை தேடுபவர்கள், பெண்கள் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இவ்வளவு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அரசை வந்து எப்படி எல்லாம் பாதிக்க போகுது, நம்மளுடைய குடும்பத்தை எப்படி எல்லாம் பாதிக்க போகுது அப்படிங்கிறத அந்த ஒரு ஹாக்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது மாதிரி வந்துட்டு வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம டிவிகே அரசு தேர்தல் வாக்குறுதிகளா வந்துட்டு சில விஷயங்களை கொடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலை வாய்ப்புகளை வந்துட்டு அதிகரிப்போம், கல்வியை வந்துட்டு மேம்படுத்தும், விவசாயத்துக்கு வந்துட்டு கூடுதலான நிதியை வந்துட்டு ஒதுக்கி அவங்களுடைய விளை நிலங்களை வந்துட்டு நாங்க பாதுகாப்பு செய்வோம், பெண்களுக்கு புதிய நலத்திட்டங்கள் அந்த மாதம் 2,500 ரூபாய் அப்படின்னு பல வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாக்குறுதிகள் மட்டும்தானா, இல்ல பொது மேடைகள்ல ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களா அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான முதல் பெரிய சோதனையே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட். ஏன்னா ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிவிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை அப்படியே வந்து செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்ல எந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே உத்து கவனிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா கல்வித்துறை. ஏன் கல்வித்துறை இவ்வளவு முக்கியம் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை மாற்ற வேண்டிய முதலீடு செய்ய வேண்டிய துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி. அதனாலதான் இந்த பட்ஜெட்ல கல்விக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிபுணர்களும் கல்வியாளர்களும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளிகள்ல இருந்து கல்லூரிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பொருளாதார காரணங்களால, பொருளாதார சூழ்நிலை காரணமாக பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா உயர்நிலை கல்வியை தொடர முடியாம
சில பேர் +2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அப்பாவுடைய தொழிலையோ இல்லை உள்ளூர்ல ஏதாவது ஒரு தொழிலோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூ பண்ற மாணவர்கள் இப்பயுமே வறுமை கோட்டுக்கு இருக்க வேண்டிய ஆட்கள் இருக்கிற மாணவர்கள் இப்பயுமே வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்லூரி வாழ்க்கை, கல்லூரியில சேர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நேரடி நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படும். தகுதியான நபர்களுக்கு வந்துட்டு அந்த நிதியுதவி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வித்துறையில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திறன் மேம்பாடு, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பட்டம் மட்டும் வந்துட்டு போதாது. நிறுவனங்கள் வந்துட்டு கேட்கறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மாணவர் கிட்ட ஒரு காலேஜ் படிச்சு கேம்பஸ் அட்டன் பண்ற மாணவர்கள் கிட்ட வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கிறது ஏஐ தொழில்நுட்பம் தெரியுமா, டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், ரொபோட்டிக்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மெயின் அதுதான். இப்படிப்பட்ட திறன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் கிட்ட இருக்கா? நான் சொல்றது வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட். இது இல்லாம வந்துட்டு உங்களுடைய துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சில இருக்கும் இல்லையா? படிச்சு முடிச்ச மாணவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ட்ரிபிள் மெக்கானிக் முடிச்சவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை அவங்களால வந்துட்டு வெறும் கல்லூரியில மட்டும் வந்துட்டு அவங்களால எடுத்துக்க முடியாது. சும்மா லைப்ரரியில மட்டும் படிச்சு எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கான அரசு கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள் எவ்வளவு இருக்கு, தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைஞ்சு வந்துட்டு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு எல்லா இடங்களையுமே சென்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதை இந்த கவர்மெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது மில்லியன் கொஸ்டினா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க உத்து கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொரோனா காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கல்வி முறை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறி போச்சு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், டிஜிட்டல் லேப்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஐ அடிப்படையிலான கற்றல், இதுதான் வந்து இனிமேல் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆறி போச்சு. இவங்க தான் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ ஆன்லைன்ல அந்த படிப்பு அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் என்ன துறையை வேணாலும் எடுத்து எடுத்து வந்துட்டு படிக்கலாம். அந்த கல்வி முறையே பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயமா வந்துட்டு பார்க்கப்படுது. அந்த டிஜிட்டலைஸ் ஆன விஷயத்த கவர்மெண்ட் இன்னுமே பழைய விஷயங்களை நோட் புக்ல வந்துட்டு படிச்சு எழுதாம இந்த டிஜிட்டலைஸ் ஆன விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவு அப்டேஷனா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு பள்ளி கல்லூரிகள் வந்துட்டு ஒத்து பார்த்துருக்கும். அதே மாதிரி வந்துட்டு வேற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், மெயினா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்துட்டு இன்னும் நிறைய காலேஜஸ்ல வந்துட்டு சரியான இன்ஃப்ரா கிடையாது, விடுதிகள் இல்லை. இப்ப கூட ரீசெண்டா ஒரு அரசு கல்லூரிக்கு வந்துட்டு போன நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட அங்க இருந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம்ஸ் வந்துட்டு கிளீனா இல்லை சார், எங்களுக்கு சாப்பாடு சரியா போடுறதுல இந்த மாதிரி நிறைய குறைகளை வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு அவர் பண்ணுவார நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலுமே பாத்தீங்கன்னா சில கேள்விகள் இருக்கு. இத்தனை திட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு திட்டங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்குறதுக்கான நிதி எவ்வளவு வந்துட்டு அவங்க ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நிதி மட்டுமே வந்துட்டு போதுமா, திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு. மேபி நான் சொன்ன இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மாணவர்களுடைய நலனுக்காக நம்மளுடைய டிஎம்கே அரசாங்கம் அண்ட் மற்ற அரசாங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கல்விக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள், குடும்பங்கள், அவங்களுக்கான பட்ஜெட். ஒரு எந்த ஒரு மாநிலத்திலுமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் உடைய வாக்குகளை விட பெண்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம். அவங்க தான் குடும்ப தலைவி, அவங்க நிர்வகிக்கிறது தான். அவங்களுக்கு தேவையான சட்டங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்படி ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர்கள், மருத்துவர்கள், கல்வி துறையை சேர்ந்த ஆசிரியர்கள் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஐடி ஊழியர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழு உறுப்பினர்கள் சொல்லிட்டு நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அனைத்து துறைகள்லயுமே பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல பெண்களுக்கான என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்ன மாதிரியான சலுகைகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லட்சக்கணக்கான பெண்கள் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க அதிகரிச்சுட்டே வருது. அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற சுய உதவி குழுக்கள்னு ஒண்ணு இருக்கு. பிரைவேட்டா நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அது சின்ன ஸ்கேம்ஸுமே வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குறைந்த வட்டி விகிதத்துல வந்துட்டு கடன் கொடுக்கணும், கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யணும், புதிய தொழில் தொடங்குறதுக்கு வந்துட்டு பயிற்சிகள், பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுல வந்துட்டு இவங்க உதவணும், மார்க்கெட்டிங் பண்றதுல. ஸோ இப்படியான எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகளா பெண்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பெண்கள் ஆன்லைன் வணிகம், அப்புறம் உணவு தயாரிப்பு, கைத்தொழில், ஆடை தயாரிப்பு, இப்படி பல துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான மானியம்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கான ஸ்டார்ட் அப் சப்போர்ட்னு இருக்கும், ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே தவிர
எப்படியாப்பட்ட தொழிலை தொடங்கணும், இது எப்படி வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த விஷயங்களை வந்து யா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நகரங்கள்ல வேலைக்கு போற பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வருஷங்களுக்கு வருஷம் வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பு விடுதிகள், திறன் மேம்பாட்டு மையங்கள், புதிய வேலை வாய்ப்பு திட்டங்கள் போன்ற அறிவிப்புகளுமே பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்ற பிரிவுகளுக்கான நிதி அப்படிங்கிறது அறிவிக்கப்படுமா? ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடக்கூடாது. நலத்திட்டங்கள் அதிகரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கான நிதி வந்துட்டு எங்கிருந்து வரும்? அரசின் வருமானம் வந்துட்டு எவ்வளவு இருக்கு? அது மட்டும் இல்லாம கடன் வாங்க வேண்டிய நிலை வருமா? அப்படி கடன் வாங்கினா நாளைக்கு இன்னைக்கு வேணும்னா வந்து பெண்களுடைய சுய உதவி குழுக்களுக்கு நாங்க இவ்வளவு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒதுக்கிடலாம், கொடுத்துடலாம். பட் நாளைக்கு அதெல்லாம் டாக்ஸா வந்துட்டு நம்ம தலையில தான் வந்து விழும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கரெக்டா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்ன எதிர்பார்ப்பு, எந்த துறை சார்ந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ கல்வியை வந்து பார்த்துட்டோம், பெண்களுக்கான நலத்திட்டங்களை வந்து பார்த்துட்டோம், அடுத்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் மாற்றுறது தான் பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கத்துக்குமே மிகப்பெரிய சவால். ஏன்னா இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க எதிர்கால தூண்கள். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய பங்காற்றப்படக்கூடிய எதிர்கால தூண்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு துறை சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பொறியியல், கலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற பல கல்லூரிகள்ல இருந்து பட்டம் பெற்று வந்துட்டு வெளியேறாங்க. பட் பட்டம் பெற்ற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குதா? திறன் குறைவான மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்குதா? சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கும், அவங்க எப்படியாவது பொழைச்சுப்பாங்க, அப்பா பிசினஸ் பார்த்துப்பாங்க. சிலருக்கு அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது, அனுபவ அறிவு அப்படிங்கிறது இருக்காது, கரெக்டான கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% முடியவே முடியாது. தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு நம்ம அந்தந்த பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்துட்டு ஓபன் பண்ணலாம். புதிய முதலீடுகளை வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கலாம். ஐடி நிறுவனங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ள எடுத்துக்கலாம். இப்படி செஞ்ச ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். பட் எல்லா மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான். இதுல சிலர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், அப்புறம் இனோவேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிருவாங்க. ஸோ இன்னைக்கு பல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா என்னால ஒருத்தவங்களுக்கு கீழே கை கட்டி வேலை கொடுக்க முடியாது, வேலை கொடுக்குற இடத்துல தான் வந்துட்டு நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறாங்க. அதுக்காக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தொழில் முனைவோருக்கான அந்த மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். இனோவேஷன் சென்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஓப்பன் பண்ணணும். இன்குபேஷன் ஹப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல வருஷமா இந்த கல்வித்துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்புகளா இருக்கே தவிர இந்த அறிவிப்புகள் மாணவர்களுடைய துறை சார்ந்த இளைஞர்களுடைய துறை சார்ந்த அந்த வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்குதா அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இன்னுமே ஒரு 100% கட்டமைக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. டிகிரி மட்டுமே வந்துட்டு போகாது, ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் கத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐடி துறை அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்குது. இது மட்டும் இல்லாம பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கான வாய்ப்புகளை வந்துட்டு பல வருஷமா படிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீட், அது வேற ஒரு டாபிக். நீட் பத்தி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அரசு வேலை வாய்ப்புகளை வந்துட்டு தேடக்கூடிய இளைஞர்களுக்கான அந்த சென்டர்ஸ், கவர்மெண்ட் சென்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா கிராமங்கள்லயுமே அந்த கிளைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது. அது என்ன அப்படின்னா விவசாயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் நிறைய பேர் வந்துட்டு சில அந்த காலத்துல இருந்து விவசாயம் பண்ற குடும்பமா விவசாயம் பண்றவங்க கிட்ட வந்து விளைநிலங்கள் இருக்கு. ஆனா எத்தனை பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விளைநிலங்கள் மட்டும் வச்சுட்டு எங்களால விவசாயம் பண்ண முடியல தம்பி, தண்ணி வந்துட்டு வரமாட்டேங்குது. இப்பயுமே பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா இஷ்யூஸ், முல்லை பெரியாறு இஷ்யூஸ், நம்ம நாட்டுல வந்துட்டு ஏன் இவ்வளவு டேம்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதுமே தெரியல. காமராஜர் ஐயா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேம்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ்நாட்டுல பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த அரசாங்கங்கள் இப்போ வரைக்கும் வந்து ஒரு டேம் கூட கட்டியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியல. என்னுடைய நாலேஜுக்கு தெரியல, மேபி நான் தப்பா இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. என்னதான் நம்ம சிட்டிஸ் திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, இல்ல சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஸ் ஒரு பக்கம் முன்னேறிட்டு வந்துட்டே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம். ஸோ விவசாயம் மட்டும் மகிழ்ச்சியா இல்ல, விவசாயத்துறை மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வெளி மாநிலங்களையோ இல்ல அண்டை நாடுகள்லயோ வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். பல விளைநிலங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்டா ஆக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நான் என்னுடைய
இதே சொல்றேன், தேனி மாவட்டத்துல வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பச்சை பசேல்னு இருந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் கிடையாது, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதெல்லாம் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விளைநிலங்கள் அப்படிங்கிறது விளைநிலங்களாவே இருந்துட்டா பெட்டர். நமக்கும் புரியுது எல்லா விவசாயிகளாலையும் அந்த ஒரு போர்வெல் வாட்டர் அப்படிங்கிறத போட முடியாது. அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண அவங்களால வந்துட்டு கரண்ட் பில் வந்துட்டு கட்ட முடிய மாட்டேங்குது. இதுல வந்துட்டு இபி இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சிம்பிள் என்னன்னா, கிரீனிஷான பிளேசஸ் விளைநிலங்களா இருந்துட்டா நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மழை அப்படிங்கிறது சரியா வரமாட்டேங்குது. அந்த தண்ணீரை வந்துட்டு சேமிச்சு வைக்கிறதுக்கான அந்த மழைநீர் வசதி தொட்டிகளுமே பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அவங்க உயிரோட இருக்கப்ப நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு அருமையான திட்டத்தை வந்துட்டு கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஸோ கால்வாய் மேம்பாடு, சொட்டு நீர் பாசனம், மழைநீர் சேமிப்பு இப்படிப்பட்ட திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மக்கள் கிட்டையும் நம்முடைய விவசாயிகள் கிட்டையுமே பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சா நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த காவிரி டெல்டா அது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா, நல்ல ஒரு நீதி கிடைச்சா ரொம்பவுமே நல்லதா இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்குமே பாத்தீங்கன்னா விவசாய தொழில்நுட்பத்துடன் இணைஞ்சு ட்ரோன் மூலம் உரம் போடுறது, அதே மாதிரி ஏஐ மூலமா பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது, வெதர் ஃபோர்காஸ்ட், ஸ்மார்ட் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மழை பெய்யுமா பெய்யாதா, இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம விவசாயம் பண்றது. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி காலங்கள்ல எந்த மாதிரியான விவசாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறை, அதை வந்துட்டு விவசாயிகளுக்கு எஜுகேட் பண்ணா நல்லா இருக்கும். விவசாயிகளுடைய குடும்பத்தை சேர்ந்த படிச்ச இளைஞர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய விவசாய அப்பாக்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான பிராக்டிசஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுமே கொடுத்தா இன்னமுமே வந்து நிறைய விளைச்சல் அப்படிங்கிறது கிடைக்கும், அதிக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ விதைகள், உரங்கள், தொழிலாளருடைய கூலி, மின்சாரம், போக்குவரத்து இப்படி எல்லா செலவுகளுமே பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லல, காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அதிகரிச்சுட்டே போறதை நம்மளால தவிர்க்கவும் முடியாது. இப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு நாளுமே செலவு பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இங்கே தான் கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்கம் வருதோ அதை விட வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் இல்லை வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்து இல்லை பேங்க்ல வந்துட்டு கடன் வாங்குறாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒரு மாநில அரசுமே பார்த்தீங்கன்னா தேவையான சமயங்களில் கடன் வாங்குறது அப்படிங்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் எவ்வளவு கடன் வந்துட்டு அவங்க வாங்குறாங்க, அந்த கடனை வந்துட்டு எப்படி நம்ம செலுத்தணும், கடன் வாங்கிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக பயன்படுத்துதா இல்லை வந்துட்டு வீண் செலவு பண்ணுதா, இதில் தான் இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆண்டில் இந்த தாவேக அரசு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கணிக்குது, எவ்வளவு செலவிட போகுது, புதிய கடன் எவ்வளவு வாங்கலாம், வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், சமூக நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி அப்படிங்கிறது ஒதுக்கணும், இந்த மாதிரி எண்ணிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இப்படியான விஷயங்கள்லாம் இதில் வந்தால் தான் அது ஒரு நல்ல பட்ஜெட் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இறுதியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பட்ஜெட் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது நல்ல பட்ஜெட்டு, இது ரொம்ப மோசமான பட்ஜெட்டு, இது வந்துட்டு எங்களுடைய துறை சார்ந்த பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மருத்துவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எப்படி பயன் தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஒரு 4 o'clock மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டவங்க. அதுக்கான டிபேட் எல்லாமே வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி அசம்பிளியில் நம்மளுடைய தாவேகா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க, மினிஸ்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறாங்க, இதை உத்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களாம் வந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பட்ஜெட்ஸில் வரப்போகுது. எண்ட் ஆஃப் த டே இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வழி வச்சா நல்லது. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.